வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கள் வீட்டு கொல்லையில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, குழி நோண்டிகிட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த என்ன மரம் இது? கருவ மரம். கருவ மரத்தோடைய வேரெல்லாமே வேற இடம் பிடுங்கினா தான் அது வந்து சாகும். வேர் இருந்துச்சுன்னா அது திரும்ப திரும்ப முளைச்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு கொல்லை வந்துட்டு கொஞ்சம் நீட்டாமாவே இருக்கும். ஆனால் நான் மேரேஜ் ஆகி வந்தப்போலாம் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக கருவக்காடு தான். இந்த தெரியுதுங்களா எங்கள் வீட்டு பாத்ரூமு, அந்த பாத்ரூமுக்கு இந்தாண்ட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருவ மரம் தான். கொச்ச 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 கொச்சன்னு கருவ மரமாக இருக்கும். எல்லாத்தையுமே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி, இதை பாருங்கள், இவ்வளோ பூச்செடி செடி வச்சு ஆளாக்குற அளவுக்கு நாங்கள் அதை இது பண்ணிட்டோம். ஏன்னா அது நிறைய இருந்து எங்கள் வீட்டையே ரொம்ப ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதை பாருங்கள், எவ்வளோ செடி வச்சு வளர்த்துருக்கோம் பாருங்கள். நான் வந்து 2 வருஷத்தில் இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ செடி வச்சு மாங்கன்று இதெல்லாம் வச்சு. இந்த மரம் கருவ மரம் இருக்கிறதுனால எங்கள் வீட்டு செடி எதுவுமே வளரவே மாட்டேன்ட்டு நாங்கள் அது எல்லாத்தையுமே சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளியர் பண்ணி நாங்கள் செடி வச்சு வளர்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றியுமே ஃபுல்லாக கருவ மரம் தான். அதை எப்படி ஒழிக்கிறது அழிக்கிறதுன்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.